வாங்க அன்பு மீன ராசினியர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள். குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் ஜூன் 25, 26க்கு பிறகு இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தலைகீழான மாற்றங்களோட ஏற்றங்கள் பெறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த குரு பெயர்ச்சியோட 6 மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறப்பான கால நேரத்தில் உங்களுக்கான சிறப்பான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய், சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில், சுக்கிரன் சுகஸ்தானத்தில், குரு ரண ரூண ரேகஸ்தானத்தில், கேது அஷ்டமஸ்தானத்தில், சந்திரன் அயன சயன போகஸ்தானத்தில், ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வரையில் இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு 28, 29 இந்த ஜூனில் 28, 29 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலை. உங்களுக்கு இந்த கால நேர சூழலில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள், அதே போல் நீங்கள் எடுத்த காரியங்களில் சிறப்பான வெற்றிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவரை வெற்றியோட விளிம்புக்கு கூட போயிருப்பீங்க, ஆனால் வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்க போது. அதே போல் உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு மனை நிலம் வாங்குறதுக்கான யோகம் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான கால நேர சூழல் மற்றும் இல்லாமல் உங்களுக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற போது. வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஏற்றத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உடல் நலன் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு சூப்பராகவும் சீராகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் பேச்சை பாதியாக குறைத்து கொள்ளுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை மட்டும் இல்லாமல் ஏற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மை தரும் விஷயங்களாக மற்றவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வம்பிழுப்பாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வது கொஞ்சம் நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து அது உங்களை விலக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போகிறப்போ வண்டி வாகனங்களில் போகிறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமான போக்கு தேவை. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பும் மரியாதையும் உயர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களை தேடிட்டு இருந்த பதவி மாற்றம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பதவி மாற்றம், அதாவது பதவி ஏற்றம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த இடத்துக்கு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த இடத்துக்கோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி மாற்றத்தோட பணி உயர்வு அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களோட உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் உங்கள் உடைமைகளை வச்சுக்கிறப்ப கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் முன்பின் தெரியாத நபர்களோட பேசுகிறப்போ எச்சரிக்கையாக மட்டும் இல்லைங்க, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அடுத்து இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு நீங்கள் கொஞ்சம் கராராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தைரியம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன தைரியம் மட்டும் இல்லாமல் உடல் நலனும் சிறப்பாக இருக்கனால நீங்கள் வேலைகள் எல்லாத்துலேயுமே இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு மனை நகை வாங்கிறதுக்கான யோகங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரத்தில் பெரிய பெரிய ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் ஒரு எண்ணம் தோண்டிட்டு இருக்கும். அது என்னென்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கலாம், அதே போல் வருங்காலத்துக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு கால நேர சூழலை உங்களுக்கு தரும். அதே போல் இந்த கால நேரத்தில் ஓம் பிரம் பிரீம்
பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் உபேந்திர அச்சுதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிவபெருமானை வணங்க, சிவபெருமானின் அருளாசியால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெரிதாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவானோட அருளாசி இருக்கிறதுனால ஓம் ஸ்ரீம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி குரு பகவானை வணங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க இந்த காலநேரத்தை மேலிடத்தோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலிடத்துலேருந்து அன்பும் ஆதரவும் கிடைக்கிறவல்ல உங்கள் கீழே இருக்க தொண்டர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, அவங்க நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அப்படி செலுத்துகிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களோட உடல் நலன் இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க வேலையில் இந்த கால நேரத்தில் கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையும் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் அவசியமாக தேவை. ஏன்னா அப்படி இருக்கப்போ தான் உங்களால் தேவையில்லா பிரச்சனைகள் வந்து சமாளித்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தாலும் சோம்பலை குறைத்துட்டு உங்கள் வேலைகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈடுபடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால தேவைகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அதே போல் மதிப்பெண்கள்லாம் அதிகமாக பெறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உங்களுக்கு அதிகமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை சிவனை வியாழக்கிழமைகளில் வணங்க. சிவனை மட்டும் இல்லாமல் சிவனோடு சேர்த்து குரு பகவானையும் வணங்க. சிவனை வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளை வைத்து வணங்க. அதே போல் குரு பகவானை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நவகிரகங்களை சிவபெருமானோட இருக்க நவகிரகங்களை சுற்றி வாங்க. அது உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குரு பகவானை ஓம் ஸ்ரீம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், சிவனை பார்த்தீங்கன்னா ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் உபேந்திர அச்சுதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேலை இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்த வேலை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து வச்சுக்கோங்க. இந்த வீண் விவாதங்களை தவிர்க்கிறது மட்டுமே உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். அதே போல் இதுவரை சுப காரியங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப காரியங்களில் வெற்றிகளும் அந்த சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுங்க. இந்த சிக்கனமான போக்கானது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்கவில்லை. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திராடதி. இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில் வியாபாரத்தில் பெற போகிறீங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிற நிபந்தனை இருந்தாலும் அந்த நிபந்தனைகளை தாண்டி நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்று அந்த நிபந்தனைகளை தாண்டி உங்களுக்கு வந்து பேரும் புகழும் பெறுவதற்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். உடல் நலனில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உடல் நலனை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலைகளை செய்யுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றி ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக பெற்றுத்தரும். நம்ம அடுத்து பார்க்க நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரேவதி. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர்கள் மற்றும் பெரியவர்களோட ஆசி கிடைக்கும். அதே போல் நகை அது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்குறதுக்கான யோகங்கள் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமும் நன்மையும் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கவில்லை. நீங்கள் அதை வந்து முதலீடாக மாற்றுறதுக்கான யோசனைகளை அதிகமாக செய்வீங்க. அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட ஏற்றத்தை பார்த்து உங்கள் உறவினர்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஏற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க. அந்த பொறாமைகள்லாம் விலகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு நீங்கள் ஓம் ஸ்ரீம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். குரு பகவானோட அருளாசியால் உங்களுக்கு மேலும் வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறும். அதே போல் உங்கள் உள்ளம் இந்த கால நேரத்தில் நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
பண வரத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியான போக்கும் அதே போல் ஒரு நிம்மதியான சூழலும் காணப்படும். இதே போல் ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.